மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். மீகா எழுதின புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், என் மகனே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், என் மகளே உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களிலே ஒன்று அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய பெயர் அதிசயமானவர். சமாதான பிரபு. அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, அதே சமயத்தில் அதிசயமானவர். அதிசயம்னா என்னது? ஆண்டவர் அதிசயத்தை காண பண்ணுவேன்னு சொல்லுகிறாரே அப்படின்னா, சாதாரணமாய் ஒரு காரியம் நடந்தா நம்ம அதை பெருசா நினைக்க மாட்டோம். ஆனா அசாதாரணமான இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் நடந்தா, உண்மையாவா அப்படி நடந்துச்சா, இது அதிசயமா இருக்குது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது அதிசயம். இது நடக்குமா, இது எப்படி நடக்கும், அது அதிசயம். அப்போ முடியாத ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், ஆச்சரியமான ஒரு காரியம், அது அதிசயம். இப்படிலாம் நடந்துச்சு, அதிசயமா இருக்குது அப்படின்னு ஆச்சரியமா சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி காரியம் செய்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னடா சொல்ற, தண்ணீர் திராட்சரசம் ஆயிட்டா? ஆமா, இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, தண்ணியை நிரப்ப சொன்னார், நிரப்பணும். அதை மொண்டு பந்திக்கு கொண்டு போங்கடான்னு சொன்னாரு, கொண்டு போனா திராட்சரசமா மாறிட்டு. இது என்ன அதிசயம்? உண்மையா நடந்துச்சா? உண்மையா? நம்பும்படி இல்லையே, அப்படிதான் நடந்துச்சு. அதான் அதிசயம். இயேசு செய்த ஒன்னொன்னுமே அதிசயம்தான். அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய பிரசங்கம் அதிசயம், அவருடைய வாழ்க்கை அதிசயம், அவருடைய ஊழியம் அதிசயம், அவர் ஜனங்களுக்கு செய்த காரியங்கள் அதிசயம், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் ஒன்னொன்னு அதிசயம்தான். அதிசயமான ஒரு ஆண்டவர். அவர் நமக்கு சொந்தமா இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எதுல? உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, இது நடக்குமா நடக்காதா ஒரு கேள்விக்குறியோட நீங்க வந்திருக்கலாம். இத்தனை வருஷமா ஜெபம் பண்ண ஒண்ணு நடக்கல, இனி என்னதான் நடக்க போகுது, ஒரு மனமடிவோட சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் மகனே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ பயப்படுகிற காரியத்துல, நீ எதிர்பார்க்கிற காரியத்துல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் என்ன அதிசயம் செய்வாராம்? அந்த மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீ எகிப்து தேசத்தில் என்று புறப்பட்ட நாளிலே உன்னை எந்த மாதிரி அதிசயத்தை உனக்கு காண்பித்தேனோ அதே விதமான அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட போது நிறைய அதிசயங்கள் நடைபெற்றது. அப்போ நான் எப்படி உங்களுக்கு அதிசயம் செய்தேனோ
அதே மாதிரி அதிசயத்தை செய்வேன் என்றுதான் வாக்கு கொடுக்கிறார். அதுல நிறைய காரியம் இருக்கிறாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த போது நடந்த அதிசயங்கள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் தியானிக்கணும், நமக்கு நேரம் போறாரு. ஒரு 3 காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லி அதே மாதிரி அதிசயம் உங்களுக்கு நடக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது அதிசயம் என்னன்னா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் அங்கே ஒரு அதிசயத்தை பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவங்க பிரயாணப்பட்டு வருகிறாங்க. 400 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் என்று வேதம் குறிப்பிடுகிறது. புருஷர்கள்னா அதாவது நல்ல திடகாத்திரமான, அது மாதிரி நடுத்தர வயது உள்ளவங்க, அது வாலிப வயசுலேருந்து நடுத்தர வயது வரை உள்ளவர்கள். ஏன்னா அவங்க யுத்தத்திற்கு ஆயத்தமானவங்க, அவங்கள புருஷர்கள் 6 லட்சம் பேர். அப்போ சிறு பிள்ளைகள், வயதானவங்க எல்லாத்தையும் கணக்கு போட்டால், பெண்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். இந்த 30 லட்சம் பேர் ஒரு தேசத்தை விட்டு வெளியே வருகிறாங்க. அவங்களுடைய குடும்பமாக வர்றாங்க. அவங்களுக்கு ஆடு மாடுகள் இருந்தது, பொருட்கள் இருந்தது, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வருகிறார்கள். ஆண்டவர் ஒரு புதிய தேசத்துக்கு கொண்டு போகிறார். பாலும் தேடும் ஓடுகிற தேசம், ஒரு ஆசீர்வாதமான தேசம் என்று சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு புறப்பட்டு வருகிறார்கள். வந்த செங்கடலின் கரையிலே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் ஒரே நாளில் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்க முடியாதல்ல. இப்போ கடற்கரைக்கு வந்துட்டாங்க. அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. கூடாரங்களை அமைத்து பாளையம் இறங்கி தங்கி இருக்கிறாங்க. இந்த பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை பகுதி. திடீரென்று ஒரு சத்தம் அவருடைய காதில் கேட்கிறாரு. என்னன்னு எட்டி பார்த்தால் எகிப்தின் ராஜாவாக இருக்கிற பார்வோன் தன்னுடைய படைகளோடு வருகிறான். ரத படைகள், குதிரை படைகள் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு, இராணுவத்தை அழைத்து கொண்டு வருகிறான். அந்த காலத்தில் எகிப்து தேசம் என்பது ஒரு பிரம்மாண்டமான தேசம். எகிப்தனுடைய சாம்ராஜ்யம் என்பது அந்த ராஜ குடும்பத்திற்கு பார்வோன்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய தேசம். அந்த காலத்தில் எகிப்தினுடைய ரதப்படை வருதுன்னா எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. அப்படி ரதப்படையில் ஃபேமஸ் ஆனது எகிப்து தேசம். எகிப்து தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா ரதத்துக்கு கூட்டிட்டு வந்துடான் பார்வோன். எல்லா குதிரைகளோட, ரதங்களோட, வீரர்களோட வருகிறான். எதற்கு? இவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்துவதற்கு, இவருடைய பிரயாணத்தை தடுப்பதற்கு, மறுபடியும் சொந்த தேசத்துக்கு அழைத்து போவதற்கு. என்ன, இவங்க தான் அவங்க எல்லா கட்டடம்லாம் கட்டினாங்க, எல்லாம் வேலை செய்தாங்க. இப்போ வேலைக்கு ஆள் இல்லை. இவங்க போயிட்டா எப்படி நாட்டில் வேலை நடக்கும்? அவனுடைய இருதயம் கடினப்பட்டு மறுபடியும் அடிமையாக்க வந்து கொண்டிருக்கிறான். இப்போ அவங்க இஸ்ரவேல் மக்கள் பார்க்குறாங்க, ஐயோ பார்வோனுடைய சேனை வருது, ஐயோ அவன் திரும்ப வருகிறான்னு, என்ன பண்ணுவது? எதிராளி வருகிறான், சத்துரு வருகிறான், மறுபடியும் அடிமைப்படுத்த வருகிறான், நம்முடைய பிரயாணத்தை தடுக்க வருகிறான் என்பதாக பயந்து நடுங்கின போது மோசே சொல்கிறார், பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றான். எப்படி அமைதியா இருக்கிறது? இந்த பக்கம் கடல் அலை வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சின்ன வாய்க்காலா இருந்தா கூட தாண்டி போயிடலாம். ஒருவேளை ஆறு இருந்தா கூட ஆற்றை தாண்டி பிரயாணப்பட்டு போக முடியும். கடல் அலை வந்து கொண்டிருக்கிறது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடல் தண்ணீர் தான் தெரிகிறது. இந்த பக்கம் பார்வோனுடைய சத்துருடைய சேனை, ரெண்டுக்கு நடுவா அகப்பட்டு கொண்டோம். எங்க எப்படி அமைதியா இருப்பது? அப்பதான் மோசே சொல்லுகிறார், அமைதியா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தம்லாம் பண்ண தேவையில்லை. நீங்க சும்மா இருந்த போது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என்ன யுத்தம் பண்ணுவார்? ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். என்ன அதிசயம்? வழி திறக்கிற ஒரு அதிசயம், தடை மாறுகிற ஒரு அதிசயம். அவனுடைய பிரயாணத்தை தடுத்து கொண்டிருந்த கடல், அவனுடைய டிராவலை தடை பண்ணி கொண்டிருந்த கடல், அவருடைய பிரயாணத்திற்கு குறுக்கே வந்திருந்த அந்த கடல், ஆண்டவர் அதில் வழி உண்டாக்குகிறார். தடைகளை மாற்றி வழி உண்டாக்குகிறார். மோசே, உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கு, கடலை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். மோசே தன்னுடைய கையில் இருந்த தேவன் கொடுத்த கோலை உயர்த்தி கடலை
பிளந்து விடுகிறார். கடல் ரெண்டாய் பிளக்கிறாரு. யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் உலகத்துல நடந்திராத காரியம், அதன் பிறகும் நடந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான அதிசயமான காரியம் அவங்க கண்களுக்கு முன்பாக கடல் அப்படியே பிளந்து நிற்கிறது. 18 கிலோமீட்டர் தூரம், செங்கடலின் அந்த தூரம் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போனா 18 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ள வழி உண்டாக்கப்படுகிறாரு. கிட்டத்தட்ட 100 அடி உயரம், 100 அடி உயரம், 25-30 மீட்டர்னு சொல்றாங்க. அப்ப 100 அடி உயரத்திற்கு தண்ணீர் அப்படியே நிக்கிறது, சுவர் போல நிக்கிறது. தண்ணீர் சுவர் மாதிரி 2 பக்கமும் நிக்குது. எங்க மத்தியில வெட்டாந்தரையில நடந்து போனார்கள். அதாவது தண்ணீர் இருந்து அந்த தண்ணி அப்புறப்படுத்தினால் அதுல அந்த ஈரத்தன்மை, சகதி அது இருக்கும். ஆனா வசனம் சொல்லு, வெட்டாந்தரையில, ட்ரை லேண்ட், அங்க ஈரமும் இல்லை, சகதியும் இல்லை. என்ன குழந்தைகள், பெரியவங்க எல்லாரும் நடந்து போகணும். வெட்டாந்தரை, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். இப்படி நடக்குமா? இது அதிசயமா இருக்குதே. அதுதான் அதிசயம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை நான் எகிப்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கி கொண்டு வந்தபோது எப்படி அதிசயம் செய்தேனோ அதே மாதிரி உனக்கு அதிசயம் செய்வேன். உங்களுக்கு நடக்க போகிறது. இது எப்படி நடக்குது? இது எப்படி நடந்தது? ஆச்சரியப்படும்படியான காரியம் நடக்க போகிறது. வழி திறக்கப்பட போகிறது. தடைகள் மாற போகிறது. இதுவரை காணப்பட்ட தடை விலகும். இதுவரை காணப்பட்ட தடைகள் மாறும். இதுவரை காணப்பட்ட வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகும். உங்களுக்காக கர்த்தர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதான் முதல் அதிசயம். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால வளைகுடா நாடுகள்ல ஒரு தேசத்திற்கு ஊழியத்திற்காய் போயிருந்தேன். அங்க போயிருந்த போது சிலர் தன்னித்து ஜெபிக்கணும்னு வந்தாங்க. ஒரு நாள் காலை நேரம் நான் தங்கியிருந்த இடத்துக்கு ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். ஒரு சகோதரர் வந்தார். அவர் சொன்னார், எனக்காக ஜெபிங்க. என் குடும்ப மனைவி பிள்ளைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியாவில். நான் இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஏன் உங்களுடைய மனைவி பிள்ளைகளை ஊரில் விட்டுருக்கிறீங்க? குடும்பம்னா நீங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு தானே ஆண்டவர் குடும்பத்தை தந்திருக்கிறாரு. உங்களுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரலாம்ல. நீங்கள் ஒன்றா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால் சேர்ந்து வாழலாம் இல்லையா என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா எனக்கு அதான் விருப்பம். என் மனைவி பிள்ளைகளை இங்கே கூட்டிகிட்டு வரணும், குடும்பமாக ஒன்றா இருக்கணும்னு சொல்லி. ஆனால் நான் வாங்குகிற சம்பளத்திற்கு குடும்பத்துக்கு விசா தர மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட் ரூல், ஒரு ஆளுக்கு குடும்ப விசா கொடுக்கணுமானா அவர் இவ்வளவு டினார் சம்பாதிக்கணும், இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும். அந்த வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்த முடியும். அதனால இந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் குடும்ப விசா தருவாங்க. அதனால என் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் போய் அதிகாரிகிட்ட பேசினேன். இல்லை, நாங்கள் குடும்பமாக இருக்க விரும்புகிறோம், இந்த பணத்தை வச்சு நாங்கள் வாழ முடியும்னு சொன்னால், இல்லை இல்லை, அது அரசாங்கத்தின் சட்டம், இந்த தேசத்தின் சட்டமே அப்படிதான், ரூல், இந்த நாட்டினுடைய ரூலே அதுதான். இவ்வளோ சம்பளம் வாங்கினாரா மனைவி பிள்ளைகளுக்கு விசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னவரை பார்த்து, இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ரூல் இருக்குதில்ல, இந்த அரசாங்கத்தையே நடத்தக்கூடிய ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். இந்த அரசாங்கத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமுள்ள ஆண்டவர் இருக்கிறார். அவரால் சட்டத்தை கூட மாற்ற முடியும். அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் குடும்பமாக வாழ முடியுமா? உங்களுடைய மனைவி பிள்ளைகள் வந்தால் வாங்குகிற சம்பளத்தில் நீங்கள் வாழ்ந்துருவீங்களா? அது ஈஸியாக வாழ முடியும் ஐயா. அந்த சம்பளத்தில் நானும் என் மனைவி பிள்ளைகளை சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு எனக்கு சம்பளம் போதும், அதுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொள்ளுவோம், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறது. அப்போனா உங்களுடைய மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? சட்டம் இப்படி சொல்லுதே, என்ன வேணாலும் சொல்லட்டும், வல்லமை உள்ளவர் தேவன் இருக்கிறார். அவர் வழி திறக்கிற தேவன், முடியாததை முடிய செய்கிற தேவன். உடைய மனைவி பிள்ளைகள் இந்த நாட்டுக்கு வரணுமா வேண்டாமா? வரணும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, இந்த நாட்டத்தில் சட்டம் இப்படி சொல்லுது, ஆனால் இவர் மனைவி பிள்ளைகள் இங்கே வரணும், நீ என்ன செய்வீங்களோ தெரியாத ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அதிசயம் செய்யுங்க,
அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு கட்டாயம் உடைய மனைவி பிள்ளைகள் வந்துடுவாங்க, சமாதானத்தோட போங்க, இன்னொரு முறை இந்த ஆஃபீஸுக்கு போங்க, இமிக்ரேஷன் ஆஃபீஸ், அந்த விசா கொடுக்குற ஆஃபீஸுக்கு போய் இன்னொரு முறை அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். சாயங்காலம் கூட்டத்துக்கு வந்தவர் கூட்டம் முடிஞ்சிட்டு என்னை வந்து பார்த்தார். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு அற்புதம் நடந்துட்டு ஐயான்னு சொன்னார். என்ன நடந்துட்டுன்னு கேட்டேன். மனைவி பிள்ளைகளுக்கு விசா கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் ஜெபிச்ச உடனே நேரம் இந்த ஆஃபீஸுக்கு தான் போனேன், இமிக்ரேஷன் ஆஃபீஸ், அதுக்குன்னு உள்ள ஆஃபீஸுக்கு போய் நான் வந்து அப்ளிகேஷனை நிரப்பி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் பார்த்தார், அந்த அப்ளிகேஷனை பார்த்தார். பார்த்துட்டு நான் வந்து அடிக்கடி ஏற்கனவே போய் பிரயாசப்பட்டேன்னா என்ன தெரியும் அவருக்கு. அதனால் அந்த பார்த்துட்டு அவர் சொன்னார், ஆச்சரியமா, இந்த தேசத்தில் ஒரு சட்டம் இருந்தது, இவ்வளோ சம்பளம் வாங்கினா தான் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியும்னு சொல்லி. ஆனால் இப்போ அந்த சட்டம் மாற்றப்பட்டு இவ்வளோ சம்பளம் வந்தாலும் அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு விசா கொடுக்கலான்னு புதிய சட்டம், ஒரு புது சட்டம் இயற்றப்பட்டு இன்றையிலிருந்து தான் அதை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு தான் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முதல் விசா உனக்கு தான் தரப்படுகிறதுன்னு சொல்லி இருக்கிறார். அதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். சட்டத்தையே மாற்றுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. சட்டத்தையே மாற்றுகிற தேவன். நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நமக்கு சரியாய் இருக்கும்படி, நமக்காக ஒரு தேசத்தின் சட்டத்தை மாற்ற அவரால் முடியும். என்னால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அதிசயங்களை காண செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? வழி இல்லாத இடத்துல வழி திறப்பார், முடியாததை முடிய செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்குரியது, கட்டாயம் எனக்கு அதிசயத்தை செய்வீர், நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்தில், என் பிள்ளைகள் காரியத்தில், இந்த கடன் பிரச்சனை காரியத்தில், என் ஊழிய காரியத்தில், ஆண்டவரே என் படிப்பின் காரியத்தில், என் வேலை காரியத்தில் அதிசயம் செய்வீர். விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, அதிசயம். அதனால ஆண்டவர் வழி திறக்கிற அதிசயத்தை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தடை? பிசினஸ்ல தடையா, ஊழியத்துல தடையா, பிள்ளைகள் காரியத்துல தடையா, ஏதோ ஒரு காரியங்களை பயமுறுத்தி முன்னேறி போக விடாதபடி செய்து கொண்டிருக்கிறதா? தடை விலகும், வழி பிறக்கும். அந்த அதிசயத்தை நீங்க காண்பீங்க. ஆண்டவரே, நீங்க அதிசயங்களை செய்கிற தேவன், எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க. இந்த காரியத்தை குறிப்பா கேளுங்க, ஒரு அதிசயம் நடக்கும். ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோட ஜெபிக்கிறீங்களா? அப்படியே தகப்பனே, நீங்கள் அதிசயமான தேவன், அதிசயங்களை இன்றைக்கும் செய்கிற தேவன். இப்பொழுதும் இந்த மகன், இந்த மகள் தனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. நீங்க கட்டாயம் இவர்களுக்கு விரும்புகிற காரியத்துல ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். முன்னேறி போக முடியாதபடி தடையாயிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். அந்த அதிசயத்தை உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் காணவே வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர். ஆண்டவரை, உண்ண உணவும், உடுக்க உடையும், தங்குகிறதற்கு இடமும், வருமானத்திற்கு வழிகளை திறந்து கொடுக்கிற தேவன் நீர். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய குறைவுகளை நிறைவாக்கும். பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, திருமண காரியத்திற்காக தேவைகள் சந்திக்கப்பட அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த பண்டிகை கால செலவுக்காக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை செய்கிறவர் என்பதை இன்னொரு முறை கர்த்தர் விளங்க பண்ணும். வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவளுக்கு நியாயமாய் வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தின். ஆண்டவர் அதிசயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து மகிழ பண்ணும். அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.